இப்போது சில பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் பேன் இண்டியா படங்களை கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2000 காலகட்டத்திலையும் தமிழ் சினிமா சொல்லாமலேயே பேன் இண்டியா படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1996 கமல் அடித்த இந்தியன் படமாகட்டும் எல்லா லாங்குவேஜிலும் மிகப்பெரிய வெற்றி. ரஜினியோட பாஷாவாகட்டும் எல்லா லாங்குவேஜிலும் மிகப்பெரிய வெற்றி. 2000 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பல படங்கள், குறிப்பாக சங்கரோட அந்நியன் கூட பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் ஹிந்தி பெல்ட்லேயும் வெற்றி. விஜயோட கில்லி மிகப்பெரிய வெற்றி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ ராஜமௌலியோட எழுச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிற வார்த்தை புழக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் யாராலையும் இதுவரைக்கும் பண்ண முடியாத ஒரு சாதனையை பண்ணி காட்டினார் நம்ம ராஜமௌலி. என்னென்னா சவுத் இந்தியாவில் முதல் 1000 கோடி வசூல் படம் அப்படிங்கிற அந்த சாதனையை பண்ணார் பாகுபலி 2 படத்தின் மூலம். அதுக்கப்புறம் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா KGF 2 அந்த சாதனையை பண்ணிச்சு. ஹிந்தி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. அவங்க தங்கல்லையே 2000 கோடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாருக் கான் பதான் ஜவான்னு 1000 கோடி வசூல் படத்தை கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியை ட்ரிபிள் ஆர் படத்தின் மூலம் 1000 கோடி வசூல் கொடுத்தவர். இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெலுங்கு சினிமாக்கள் 1000 கோடி வசூல் படங்களை சாதாரணமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரபாஸோட கல்கி முதல் பாகமும் அப்படி ஒரு சாதனை பண்ணிச்சு. இப்போது நம்ம புஷ்பா 2 அல்லு அர்ஜுனோட சுகுமார் இயக்கத்தில் உருவான இந்த படம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1000 கோடியை கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ளே 1000 கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி அல்லு அர்ஜுன்கிட்டயே பத்திரிகை நண்பர்கள் கேட்கும்போது அவருடைய அந்த அரெஸ்ட்டு, கைது, இந்த சர்ச்சை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேள்வியின் போது அவர் சொன்ன பதில் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுருக்கு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 1000 கோடி வசூல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணம். உண்மையாலுமே இது புஷ்பா 2 படத்தோட வெற்றி கிடையாது. புஷ்பா 2 படத்தோட வெற்றி அப்படி என்ன அப்படின்னா, இந்த படத்தோட 1000 கோடி வசூல் சாதனையை இதற்கு அப்புறம் வர ஒரு படம் முறியடிக்கணும். அதுதான் எங்கள் டீமுக்கு கிடைச்ச பரிசாக இருக்கும். ஏன்னா அதுதான் சினிமாவுக்கு நல்லது, அதுதான் சினிமாவின் உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அல்லு அர்ஜுனோட இந்த பெருந்தன்மையான பதிலை பார்த்து அங்கே இருக்கிற ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரசிகர்கள்லாம் அவரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ புஷ்பா 2 1000 கோடிக்கு மேலே வசூல் ஆகும். இன்னும் 2000 கோடி கூட வசூல் ஆகும். ஸோ அந்த படத்தை முறியடிக்கக்கூடிய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.